இன்றைக்கி வந்து சிஸ்டானிக்ஸ் டபுள் பீம் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் மாடல் நம்பர் 2205 இதில் வந்து ஃபில்ட்ரு மோட்ரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபில்ட்ரு மோட்டர் மாற்றி இப்போ வந்து ரீகண்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபில்ட்ரு மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக சீரியல் நம்பர் 5 யூட்டிலிட்டிஸ்க்கு வைக்கிறோம். ஸோ அதனோட கரஸ்பாண்டிங் நியூமெரிக் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சோர்ஸ் ஆப்டிமைசேஷன். இது வந்து பல்பு டபிள்யூ லேம்பு D2 லேம்பனோட லைட் சோர்ஸ் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கிரேட்டிங் அனுப்புறதுக்கூடிய ஒர்க் இது. ஸோ அதுக்கு வந்து பேண்ட்வித் செக்கிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறத்து பேஸ்லைன் கரெக்ஷன், அதாவது ஆட்டோ ஜீரோ ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனுக்கெல்லாம் 2 கீவேர்டையும் வச்சுட்டு ஜீரோ பண்ணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் இது. ஸோ இது 3 ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி விசிபிள் லேம்பை ஆன் பண்ணிக்கணும். ஸோ இந்த விசிபிள் லேம்பை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு F1 ப்ரெஸ் பண்ணணும். யூவி லேம்ப் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு F2 ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் காமிக்குது. விசிபிள் ஆன், யூவி ஆன் இருக்குது. இப்போ நான் வந்து 1 by 1 செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் 1 என்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூவி லைட் சோர்ஸ்லேருந்து வர்ற இன்டென்சிட்டியை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிடும். அதுக்கடுத்து விசிபிளுக்கு வரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் 250 யூவி ஆப்டிமைசேஷன் நடக்கும். பார்த்திங்கன்னா D2 லேம்பனோட முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது 400 நானோமீட்டருக்கு போய்ட்டு விசிபிள் ஆப்டிமைசேஷன் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் ஆப்டிமைசேஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் மெயின் மோட் வந்துச்சு. இப்போ வந்து பேண்ட்வித் செக் பண்ண போகிறோம். நம்பர் 2 என்டர். பார்த்தீங்கன்னா 660 690 வரலும் போயிட்டு மறுபடியும் 640 வந்து 640 கிராஃப் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் கிராஃப் வருது. ஸோ இந்த பீக் டு நார்மல் D2 லேம்போட பீக் வந்து 656.1, 2205 வந்து 656.01 வருது. டிஃப்ரென்ஸ் வந்து -0.1. ஸோ இது வந்து நம்ம ஆட்டோ கரெக்ஷன் ஆப்ஷனுங்களா, இதில் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோ கரெக்ஷன் ஆகிடும். ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான். அதே போல் இந்த பேண்ட்வித் செக் பண்ணுற சோர்ஸ் ஆப்டிமைசேஷன் இந்த ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன் பண்ணும்போதும் இதுமாதிரி எம்டியாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேஸ்லைன் காலிப்ரேஷன். ஸோ பேஸ்லைன் காலிப்ரேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே ரெஃபரன்ஸ் இல்லாட்டி பிளாங்க் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அந்த 2 சொல்யூஷனையும் சேமாக வச்சுட்டு இந்த ரெண்டையுமே வந்து டேர் பண்ணுறது அந்த ஆப்ஷன் தான் இந்த பேஸ்லைன் காலிப்ரேஷன். ஸோ இப்போ இது வந்து செல் நம்பர் 1 இல்லையான்னு கேட்குது. ஆமாம். ஸோ என்டர். 190 வந்துட்டு மறுபடியும் 1100 வரலும் கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிவிட்டு அந்த எல்லா வேவ் லென்த்லேயும் வந்து இந்த 2 ரெஃபரன்ஸ் சொல்யூஷனையும் வந்து 0 பண்ணிடும்.